கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகளை பெற தவறிவிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், 7 தொகுதிகளில் டெபாசிட் தொகை இழக்கப்பட்டிருக்கிறது. 13 தொகுதிகளில் 3ஆம் இடம் சென்றிருக்கிறார்கள். நடந்தது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு வாக்களிப்பார் என்று அங்கிருந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளில் 95,000 வாக்குகள் வெற்றி பெற்ற காங்கிரஸ் உறுப்பினர் பெற்றிருக்கிறார். அதிமுக என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் வெறும் 5,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இதிலிருந்து மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது என்பது தெளிவாக தெரிகிறது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்துடைய விசுவாசமிக்க தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள், மக்களும் எங்கள் பக்கம்தான் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்குத்தான் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுகின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது. அந்த தொகுதியில் உங்களுக்கெல்லாம் தெரியும், யாரெல்லாம் எப்படியெல்லாம் என்னை தோற்கடிப்பதற்கு என்னென்ன சதி சூழல் இதெல்லாம் உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் தெரியும். இவைகளெல்லாம் மீறி சுயேட்சை சின்னம், 22வது சின்னம், 2வது மிஷின், பதிவான வாக்குகள் 10 லட்சம் வாக்குகள், அதில் 3,42,000 வாக்குகளை மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பதிவான வாக்குகளில் 33% எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதிலிருந்து மக்களும் தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் கூட போட்டியிட முடியாத ஒரு பய உணர்வோடு இருக்கிறார்கள். எதற்கு அந்த பயம்? நாங்கள் சொல்லுகிறோம், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்தினுடைய சக்தியில் அனைவரும் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மையான தத்துவமான கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எது? அந்த தலைமை தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒதுக்கப்பட்டவர்கள் தான் இந்த கருத்தை சொல்ல வேண்டும்.